படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டில் பேய் ஓட்டுறதுக்காக அண்ணமான ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க கார்ல இருந்து ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து ஒரு நாய் அவங்க காரை வந்து முட்டி முட்டி கடைசி அது முட்டி இறந்தே போயிடுது. வெளியில் வந்தவங்க இதை பார்க்கறதுக்கு சாதாரண நாய் மாதிரி தெரியல, இது வேற ஏதோ ஒன்று, இதை உடனே எடுத்து புதைச்சிடுங்க, இல்லைனா இது நம்ம ஊருக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணும்போது லோகநாதன் ஒருத்தர் ஸ்டாப் பண்ணி அவர் ஒரு ப்ரொஃபஸர் அனுப்புனதாகவும் அவங்கள பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் வந்திருக்கிறதா சொல்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் வீடெல்லாம் முதல்ல சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணோட உடம்புல அவங்களோட தாத்தா தான் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு, நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஈம சடங்கு செய்யலையா, அதனால தான் உங்கள் பொண்ணோட உடம்புல இருக்காரு, ஸோ உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அவரை சாந்திப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கடைசி அந்த பொண்ணை அவர்கிட்ட வந்து காப்பாற்றிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அண்ணம்மா கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ உங்களால் தீர்க்கவே முடியாத ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான கேஸ் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1990 ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ அவரோட ஃபேமிலிக்காக புதுசாக ஒரு வீடு வாங்குறதுக்காக போகிறாரு. அந்த வீடை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு ரூம் மட்டும் அடைச்சிருக்கு. இது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது, நான் தெரியல சார், நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு ப்ரோக்கர் சொல்கிறாரு. ஹீரோ அவரோட ஃபேமிலியோட அங்கே ஷிஃப்ட் ஆகிடுறாரு. அவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பா வந்து எப்படியாவது பொண்டாட்டியோட வயிற்றில் பிறக்கணும், ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடே வாங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வீடு ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோவோட 2வது பொண்ணுக்கு வந்து வாயும் பேசாது காதும் கேட்காது. ஸோ ஆக்ஷன்லேயே வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. அண்ட் அந்த மூடி வச்சிருந்த ரூமையுமே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா நிறைய இசைக்கருவிகள், ஆடுற சேர், அந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஹீரோ அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்துடுறாரு. அந்த குட்டி பொண்ணு மேலே மாடியில் போகும்போது அவளுக்கு அந்த ரூம்குள்ளேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. அவளுக்கு காது கேட்காதுலையே. ஸோ வித்தியாசமான சவுண்டு கேட்டோன்னா அவள் என்ன அப்படின்னு போய் பார்க்குறான். அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளையுமே தொட்டு பார்த்துட்டு மறுபடியும் வெளியே வரும்போது ஒரு சேர் ஆடுற மாதிரி மறுபடியும் சவுண்டு கேட்குது. பயந்து திரும்பி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்ட உடனே அவள் பயந்து காதை பொத்திட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. நைட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்று அங்கே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோட அம்மா உனக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னோடனே 2 பேரோட மூஞ்சுமே அப்செட் ஆயிடுது. அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு மறுபடியும் மேலே மாடிக்கு போகிறா. மறுபடியும் அந்த ரூமுக்குள்ளேருந்து சத்தம் வருது. உடனே கிட்ட போய் எட்டி பார்த்துட்டு பயந்து அங்கேருந்து ஓடி போய் ரூமில் போய் பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கிறா. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ பேசுகிற மாதிரி அக்காவுக்கு சவுண்டு கேட்குது. யார் பேசுகிறா அப்படின்னு கண்ணை முழிச்சு அந்த பொண்ணு சுற்றி முற்றி பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது தங்கச்சியோட வாய் தான் அசைஞ்சிட்டு இருக்கிறது கண்ணாடியில் தெரியுது. ஸோ அவளை எழுப்பி நீ பேசுனியா அப்படின்னு கேட்குறா. இல்லையே, நான் பேசலையே அப்படின்னு சைக்கிளில் காட்டுறா. அப்புறமா 2 பேருமே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் வந்து செக்அப் போயிட்டு வந்திருப்பாங்க. வந்தோடனே என்ன சொன்னாங்க, ஆனா பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கண்டிப்பாக இந்த வீட்டில் ஒரு குழந்தை தேவையா அப்படின்னு மூத்த பொண்ணு வந்து கோவப்படுறா. ஸோ அவங்க அப்பா வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணுறாரு. சின்ன பொண்ணு சாப்பிட்டுட்டு இருப்பா. அவள் கையில் தழும்பு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஏதோ விழுந்து உடைகிற சத்தம் கேட்டு அவங்க போய் பார்க்கும்போது அங்கே வச்சிருந்த மாத படம் உடஞ்சிருக்கும். அவங்க நிற்கும் போதே எல்லா படமும் அதுக்கப்புறமா கீழே விழுந்து உடையுது. அவங்க அப்பாவோட படமும் உடஞ்சிருது. அது அவங்க அம்மா கையில் எடுத்து பார்க்கும்போது அவங்க கையிலேருந்து அதில் பிளட் பட்டுருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.